நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் நான் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உன்னை யாரும் எங்கே எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லாவே கேட்குது. இருந்தாலும் நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பேன். தொடர்ந்து நீங்கள் என் கதையை கேட்டுக்கிட்டே இருங்க. மன்னிப்பாயா என் நேசமே என்னுடைய புதிய தொடர் இப்பொழுது கேட்க துவங்குங்கள். பகுதி 1. வேகமாக சென்று கொண்டிருந்தது அந்த உயர் ரக கார். தார் ரோடு உருகும் அளவு உச்சி வெயில் சுட்டரிக்க அதன் சுவடு சிறிதும் இன்றி குழுவை படர்ந்து இருந்தது காரின் உள்ளே. அதை சிறிதும் அனுபவிக்க முடியாது அளவு அவன் மனதில் காந்தலோடு அமர்ந்து இருந்தான் நம் நாயகன் வம்சி கிருஷ்ணன். அவன் அருகிலேயே வருண் அவனை அடிக்கடி பார்த்தவாறு. வாகனம் நின்றுவிட இறங்கும் இடம் வந்துவிட்டதை அறிந்து இருவரும் இறங்கினர். அது ஒரு பெரிய பங்களா. ஊருக்கு வெளியே அவனுடைய தனி தேவைக்காக உருவாக்கப்பட்டது. சுற்றிலும் தென்னந்தோப்பு, இன்னும் பல மரம் செடி கொடிகள் இருக்க அதன் நடுவே அமைந்துள்ள அழகிய வீடு. அவனுக்கு சந்தோஷம் என்றாலும், சஞ்சலம் என்றாலும், தனிமை வேண்டும் என்றாலும், நிம்மதி வேண்டும் என்றாலும் இங்கே வந்து விடுவான். ஆனால் இன்று வந்திருப்பது இது எதுவும் இல்லை. மனம் முழுவதும் கோபத்தோடு. காரை விட்டு இறங்கி வேகமாக நடந்த போதும் வருண் பார்வை தன்னை தொடர்வதை உணர்ந்தவன், ஏண்டா என்ன சைட்டா அடிக்கிற? நானும் அப்பலேருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பார்வை, என்னமோ புதுசாக பார்க்குறவன் மாதிரி அவன் கூறவும் மேலிருந்து கீழே அவனை பார்த்த வருணும் உயரமானவன் தான். அவனை நிமிர்ந்து பார்க்கும் அளவு உயரமானவன் வம்சி. உயரத்திற்கேற்ற உடல் வாகு, உடலை உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு என்று செதுக்கி வைத்திருந்தான். ஆள் பாதி ஆடை மீதி என்பது போல் அவனுக்கு ஏற்றாற்போல் அவன் உடைகள் அனைத்தும் உயர் ரகம். அவன் அழகை பறைசாற்ற அழகனாகவே நின்றான். ஆண்களே கண்டிப்பாக வியப்போடு, வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் பொறாமையில் காந்தும் அளவு. பணம், பலம், பதவி, படிப்பு, அழகு என்று அனைத்திலும் சிறந்து விளங்குபவன் தான். இருந்தும் இவனை இப்பொழுது பார்ப்பது இதையெல்லாம் நினைத்து அல்ல. அவன் ஒரு கோபத்தில் இருக்கிறான் என்றால் இவனோ அவன் மீதே கோபத்தில் இருக்கிறான். அவனுடைய அமைதியை பார்த்தவன், என்னன்னு சொல்லி தொலடா, எதுக்கு இப்படி பார்க்குற, கடுப்பாகுது என்று முறைக்க, நானும் தாண்டா கடுப்பில் இருக்கேன். இப்போ போய் அவனை மிதிக்கிற மிதியில் எல்லா கடுப்பும் போயிடும் என்று பல்லை கடித்தபடி அவன் கூற, அவனை முறைத்தவனோ, ஏன் கடுப்பு ஓ மேலே தாண்டா என்று கூற முயற்சி செய்தவன் அதை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். நடையை நிறுத்திவிட்டு திரும்பியவனை பார்த்து தன் கூலிங் கிளாஸை கழட்டி என்ன என்பது போல் உறுத்து அவன் விழிக்க, பின்ன என்னடா, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த பரதேசி நம்ம ஆப்போசிட் கம்பெனிக்கிட்ட நம்ம டீட்டெயிலை திருடி கொடுத்து இருக்கான். அதையும் நீ கண்டுபிடிச்சி அந்த பெரிய ஆர்டர் நமக்கே கிடைக்கிற மாதிரி செய்துட்ட. பின்ன எதுக்குடா அவனை மிதிக்கிறதுக்கு இந்த சண்டேல கூட என்னை வீட்டில் இருக்க விடாமல் தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வரியே, இது எல்லாம் அநியாயமாக தெரியலையா உனக்கு என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு அவன் கேட்க, மிக சாதாரணமாக நண்பனை பார்த்தவனும் இல்லை என்பது போல் தலையாட்டி வைத்தான். தன் விதியை நொந்தபடி அவன் பின்னே சென்றான். பேச்சினூடே மாடிப்பகுதியை அவர்கள் அடைந்திருக்க இதுவரை இருந்த வேகம் வெறியாக மாறி அவன் அடைக்கப்பட்டு இருந்த அறையை அடைந்தவன் அவனை காணவும் பலார் என்று ஒரு அறையை வைத்தான். பொறிக்கலங்கி கண்கள் இருட்டி போக சமாளித்து எழுந்தவனோ, சார் மன்னிச்சிடுங்க சார், தெரியாமல் செஞ்சிட்டதா, காசுக்கு ஆசைப்பட்டு செஞ்சிட்டதா, சரி சார் என்று கதற துவங்கி இருந்தான். அதை காதில் வாங்க அவன் தயாராக இல்லையே. சுற்றியிருந்த அடியாட்களோ ஒரு நொடி அதிர்ந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள், இவர் என்னடா நமக்கு மேலே இருப்பார் போலையே, நாமாவது கண்ணுமண்ணு தெரியாமல் அடிப்போம், இவர் என்னடா சண்டையெல்லாம் எதுவும் பழகியிருக்காரோ, அடியெல்லாம் பாயிண்ட்டாக இருக்கேடா. அவர் ஒன்றும் அடிக்க தெரியாமல் நம்மளை வச்சு இல்லைப்பா, ஆள் தூக்க அவனால் அது ஏதாவது பிரச்சனைன்னா உள்ளே போகிறதுக்கு சேஃப்டியாக நம்மளை வச்சிருக்காரு, அவ்வளோதான் என இவர்கள் பாட்டிற்கு அவனுடைய வீரத்தீர செயலை பாராட்டியபடி இருக்க, அடி வாங்கி கொண்டிருந்தவனோ கொஞ்சம் கொஞ்சமாக குரல் நலிய சாய்ந்து கொண்டு இருந்தான். அதை பார்த்து அதிர்ந்த வருண் தடுக்க வந்தான். வம்சி, அவனை விடுடு, இதுக்கு மேலே அடிச்சேன்னா அவன் செத்துக்கிட்டு தொலைச்சிட போகிறான்டா, டேய் நிப்பாட்டுடா என்று தடுக்க, அதற்கு பிறகே அவன் தன்னிலை வந்து விலகினான். அவனுக்குமே தெரியுமே வருண் குரலை தவிர வேறு எதுவும் தன்னை தடுத்து விடாது என்று. அதனால்தான் தான் நல்ல மனநிலையில் இருக்கும்போதே அவனை அழைத்து கொண்டு வந்து விட்டது.
வம்சியை இழுத்து கொண்டு வெளியே வந்தவன், அவனை போய் ஹாஸ்பிட்டலில் போடுங்கடா என்று மற்றவர்களுக்கு உத்தரவிட்டு விட்டே சென்றான். இம்முறை டிரைவரை தவிர்த்துவிட்டு வருணே வண்டியை இயக்கினான். ஏண்டா இப்படி வெறி பிடிச்சவனாட்டா நடந்துக்கிற? என்கிட்ட வேலை பார்த்துட்டு ஏன் முகுல குத்தி என்னோட உழப்ப திருட நினச்சிருக்கான். இவனை என்ன கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் சொரியா? அடே கண்ட்ரோலாக இருடா, எதுவாக இருந்தாலும். நானும் அதுக்கு தான் ட்ரை செய்துட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக ட்ரை மட்டும்தான்டா செய்கிறேன், எதுவும் நடந்த மாதிரி தெரியலை என்று இவன் நொந்து கொள்ள நண்பன் கூற்றில் உள்ள உண்மை விளங்க, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சவன் நீதாண்டா, அதுதான் தான் என்னை கண்ட்ரோல் பண்ண உன்னை கூடவே வச்சிருக்கேன் என்று அவன் இதழ்களில் நீண்ட நேரத்திற்கு பிறகு சிறு நகை எட்டி பார்க்க நிம்மதி அடைந்தான் வருண். வம்சி வருண் இருவரும் பள்ளி சேர்ந்த நாள் முதல் நண்பர்கள். எப்படி எங்கு துவங்கியதோ அவர்கள் நட்பு அது தெரியவில்லை. ஆனால் அது இன்று வரை தொடர்கிறது. வருண் மிக நல்லவன், புத்திசாலி, பொறுமைசாலி. அதனாலேயே வம்சி போடும் சண்டை சச்சரவுகள் அனைத்திலிருந்தும் அவனை தள்ளி நகர்த்தி கொண்டு வந்து விடுவான். பள்ளியில் இருந்து இன்று வரை அது தொடர்கிறது. பள்ளி வரை ஒன்றாக படித்து முடிக்க கல்லூரி சேர்ந்தது எல்லாம் வம்சியின் முடிவாகவே இருந்தது. பள்ளி துவங்கி கல்லூரி தொடர்ந்து வந்தது. வம்சி பரம்பரை தொழிலை கையில் எடுக்க வருணையும் கூடவே இறுக்கி கொண்டான். தொழிற்சாலைகளுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனம் அது. 3வது தலைமுறையாக நல்ல விதமாகவே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு என்றும் போட்டியாக இருப்பவர்கள் தேவன் குரூப்ஸ். தரம் என்றும் நிரந்தரம் என்னும் வகையில் விகே குரூப்ஸ் இயங்கிக் கொண்டு தன் இடத்தை தக்க வைத்திருக்க, எப்படியாவது அந்த இடத்தை பிடித்தே தீருவேன் என்ற இன்றைய தலைமுறையில் துடித்து கொண்டு இருப்பவன் தான் சிவராஜ். ஆனால் அவன் எடுத்த பாதைதான் தவறானதாக இருக்கிறது. ஓடிக்கொண்டு இருப்பவன் காலை வாரிவிட்டு தான் ஜெயிக்க வேண்டும் என்று நிலைக்கு வந்துவிட்டான். அதில்தான் இப்படி குறுக்கு வழி தேடி வம்சியின் அலுவலகத்தில் உள்ளவனிடம் பணத்தை காட்டி வளைத்து அவனுடைய ரகசியத்தை விலைக்கு வாங்கிவிட விடுவானா வம்சி? அதை மோப்பம் பிடித்து தடுத்து தன் நிலையை மீண்டும் நிலைநிறுத்தி கொண்டான். தன்னை சுற்றிலும் பாதுகாப்பு வளையம் போட்டிருந்த போதும், கண்கொத்தி பாம்பாய் அனைத்தையும் கவனித்த போதும் சில நேரம் இப்படித்தான். கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் உள்ளே நுழைந்துவிடும். ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியாதவரை மட்டுமே ஆட்டம் போட முடியும். தெரியும் போது நிலை மோசம்தான். இப்படி அடித்து துவைத்து ஒரு ஓரத்தில் அமரை வைத்து விடுவான். எப்படியும் ஒரு 6 மாதம் எலும்ப கூட முடியாத அளவு மாவுக்கட்டுகளோடு படுக்கைதான் கிடக்கும்படியாக இருக்கும். நம்மளோடது தரமாக இருக்கிறதுனால நமக்கு முதலிடம் உறுதியாக இருக்கு. இவனோடது நம்ம விட தரம் கம்மியாக இருக்கிறது தான் பிரச்சனை. அது என்னன்னு பார்த்து சரி செய்யாமல் நமக்கு வர ஆர்டரை மட்டும் பிடுங்க பார்க்குறான். இப்போவும் அவனுக்கு முதலிடங்கிறது பணத்தை வச்சுதான்னு நினைக்கிறான் போல. இல்லை, முதலிடம், தரம், தகுதி அனைத்தையும் வைத்து தான் முடிவு செய்யணும். தரம் நம்ம பொருளில் இருக்குது. தகுதி முயற்சி, உழைப்பு, கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மை, இது எல்லாமே அதில் அடங்கிடுது. இது எல்லாம் அவனுக்கு எப்போ புரியுதோ அப்போ தான் இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் என்று ஆவேசமாக வம்சி கூறி முடிக்க அனைத்தையும் மௌனமாக கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தான் வருண். வம்சியை பற்றித்தான் அவனுக்கு நன்கு தெரியுமே. எதையும் எளிதில் விட்டுவிடுபவன் இல்லை அவன். அதுவும் தனக்கென்று ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அவ்வளவுதான். எக்காரணம் கொண்டும் அதை இழக்கவும் மாட்டான். அதை தன்னிடம் கொண்டு வந்து சேர எப்பாடு பட்டாவது கை சேர்த்து விடுவான். ஆனால் அனைத்திலுமே அவன் நேர்மை போக்கை விட்டு அகழ்வதில்லை. அதனாலேயே வருண் தன் நண்பனை நினைத்து பெருமை கொள்ளவும் வைத்தது. அதே நேரம் அவனுடைய கட்டுக்கடங்காத கோபம் இவனை பயம் கொள்ளவும் வைத்தது. இவன் கோபம் இல்லை, இந்த ரௌத்திரத்தை கட்டுக்குள் வைத்துவிட்டால் இவனை போல் சிறந்தவன் எவனும் இல்லை. தன் நண்பன் வலுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சரி செய்வது எப்படி என்று யோசனையோடு அமைதியானான் வருண். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.